வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமத்தில் அதிநவீன டைடல் பூங்காவை முதல்வர் மு.க. ஸ்டாலின் வெள்ளிக்கிழமை திறந்து வைத்தார். 330 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட 21 மாடிகள் கொண்ட இந்த வசதி 11.41 ஏக்கர் பரப்பளவில் அதிநவீன வசதிகளுடன் உள்ளது. 6000 தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு இடமளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த பூங்கா திருவள்ளூர் மற்றும் அண்டை மாவட்டங்களில் உள்ள படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி அதன் மூலம் இப்பகுதியின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி டாய்டேல் பூங்காவில் தடையில்லா உயர் அழுத்த 3 கட்ட மின்சாரம், தீ பாதுகாப்பு அமைப்புகள், 927 கார்கள் மற்றும் 2280 இருசக்கர வாகனங்களுக்கான பார்க்கிங் வசதி, இரவு முழுவதும் பாதுகாப்பு மற்றும் உணவகம் போன்ற வசதிகள் உள்ளன. உடற்பயிற்சி கூடம் மற்றும் சிசிடிவி கண்காணிப்பு, பசுமை கட்டிட வழிகாட்டுதல்களுக்கு ஏற்ப கட்டப்பட்ட இந்த பூங்கா பரந்த அளவிலான தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களை ஈர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பதவியேற்பின் போது விப்ராக் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் டாட்னிக்ஸ் டெக்னாலஜிஸ் எல்எல்பி நிறுவனங்களுக்கு இட ஒதுக்கீடு உத்தரவுகளை ஸ்டாலின் வழங்கினார். சமூக ஊடகங்களில் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட முதலமைச்சர் இந்த முயற்சியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். 2000ஆம் ஆண்டில் சென்னையில் முதல் டைடல் பூங்காவை திறந்து வைத்து தமிழகத்தின் தகவல் தொழில்நுட்ப புரட்சிக்கு முன்னாள் முதல்வர் மு. கருணாநிதி அடித்தளமிட்டார் என்று அவர் குறிப்பிட்டார். பட்டாபிராமில் உள்ள புதிய டைடல் பூங்கா அடுக்கு மற்றும் அடுக்கு நகரங்களில் உள்ள மற்ற நியோ டைடல் பூங்காக்களுடன் அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் சமத்துவமான வளர்ச்சிக்கான திராவிட மாதிரியின் உறுதிப்பாட்டை எடுத்துக்காட்டுகிறது என்று ஸ்டாலின் வலியுறுத்தினார். அதே நாளில் காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுடிவாக்கத்தில் 18.18 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட துல்லிய பொறியியல் தொழில்நுட்ப மையத்தை ஸ்டாலின் திறந்து வைத்தார். தென்னிந்தியாவில் முதன்முறையாக இந்த மையம் பொறியியல் வடிவமைப்பு, மறுபொறியியல், சேர்க்கை உற்பத்தி மற்றும் காப்புரிமை பதிவுக்கான வசதிகளை வழங்குகிறது. இதன் மூலம் மாநிலம் முழுவதும் உள்ள 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் மற்றும் பொறியியல் மாணவர்கள் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதலாக சென்னையில் உள்ள 25,000 தொழிற்சாலைகளுக்கும் திருமுடிவாக்கம் மற்றும் அதை சுற்றியுள்ள 1000 தொழிற்சாலைகளுக்கும் பொதுவான வசதிகளை வழங்குகிறது. புத்தாக்கம், திறன் மேம்பாடு மற்றும் மேம்பட்ட உற்பத்தியை வளர்ப்பதில் மையத்தின் மாற்றும் திறனை முதல்வர் எடுத்துரைத்தார். எம்எஸ்எம்இ-க்களுக்கு குறைந்த செலவில் அதிநவீன மென்பொருளுக்கான அணுகலை வழங்குவதன் மூலம் இந்த மையம் உலகத்தரம் வாய்ந்த கண்டுபிடிப்புகளை எளிதாக்குவதையும் தமிழ்நாட்டின் எம்எஸ்எம்இ துறையின் உலகளாவிய போட்டித்தன்மையை உயர்த்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இது உங்கள் தினக்கதிர். நன்றி.